மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் உடல் சுகத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட நாள் வாழ்ந்து நல்லமல் செய்யும் நற்பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் எந்நிலையிலும் யாரிடமும் கையேந்தாத அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி வைப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாசத்துல ஒரு புனிதமிக்க ரமலானை அடைந்து அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் 2வது ஜும்மாவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாட்களிலே சிறந்த நாள் அது ஜும்மாவுடைய நாள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா? அந்த ஜும்மாவுடைய நாள் என்று அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நாம் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பற்றி பார்த்தோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த துனியாவிலும் வேண்டும், மறுமையிலும் வேண்டும், மன்னரையிலும் வேண்டும். ஆக மனிதனால் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத் வேண்டும். மன்னரையில் அவனுக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத் வேண்டும். நாளை மறுமை நாளிலும் அல்லாஹ்வின் ரஹ்மத் வேண்டும் என்று பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அடைய இருக்கின்ற 2வது 10 10 நாளை கழிக்க போறோம். நம்ம ரமலானுடைய மாசங்கள்ல 10 நாளை கழிக்க போறோம். நம்ம அடையக்கூடிய 2வது 10 3 10 பிரிப்பாங்க. அதை 2வது 10 மக்ஃபிரத்திற்குண்டான 10 என்று சொல்வார்கள். இது பாவ மன்னிப்பிற்குண்டான நாட்கள், இது பாவ மன்னிப்பிற்குண்டான நாட்கள் என்று சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் எல்லாரும் கேட்ட ஒரு ஹதீஸ், நம் எல்லோருடைய காதுகளிலும் ரமலானுடைய மாதங்கள் வந்து விட்டால் இந்த ஹதீஸை சொல்லாமல் எந்த ஜும்மா மேடைகளும் இருக்காது. சொல்லியிருப்பார்கள், அவன் நஷ்டம் அடைந்து விட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், அவன் நஷ்டம் அடைந்து விட்டான். யாரை பார்த்து சொல்கின்றார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதரை நஷ்டமடைந்து விட்டார் என்று சொன்னார்கள் என்று தெரியுமா? ரமலானுடைய மாதம் வந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் ரமலானை கழிப்பான் என்றால் அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று சொன்னார்கள். ரமலான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே வேண்டியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்வது யார் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். சொல்வது நானோ நீங்களோ யாரோ கிடையாது, எந்த இமாம்களும் சொல்லவில்லை. சொல்வது ரஹ்மத்துல் லில் ஆலமீன். வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு தொழுகையிலும் எனக்காக வேண்டி அல்லாஹும்ம ஃபிர்லி உம்மத்தி, அல்லாஹும்ம ஃபிர்லி உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க தொழுத எல்லா தொழுகைக்கு பின்னாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக துஆ செய்திருக்கின்றார்கள். அதே நாயகம் அந்த நபியால், என் நபியால் நஃப்ஸி நஃப்ஸி என்று சொல்லக்கூடிய சமயத்தில் உம்மத்தி உம்மத்தி என்று சொன்னார்களே, அந்த நபி சொல்லியிருக்கின்றார்கள், ரமலானுடைய மாதம் வந்தும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கின்றான் என்றால் அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று சொன்னார்கள். இந்த மாதம் பாவங்களை மன்னிப்பதற்குண்டான மாதம், நம்முடைய கல்புகளில் இருக்கக்கூடிய பாவங்களை கழுகுவதற்குண்டான மாதம், வாழ்க்கையில பாவத்தை விட்டு விடை பெற்று வாழ்வதற்குண்டாக திருந்தி வாழ்வதற்குண்டான இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2வது 10 நாம் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தில் கழிக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு ஆண்டுகள் நாம் வாழ்ந்திருக்கின்றோம், எவ்வளவு பாவங்கள் சேர்ந்திருக்கும். அந்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரம் என்ன? அந்த பாவங்களை எல்லாம் எப்படி அழிப்பது? இதோ இந்த ரமலான் என்னுடைய பாவங்களை அனைத்தையும் அழிக்க வேண்டும். நான் இந்த ரமலானை விட்டு வெளியே செல்லும் பொழுது
நான் பாவங்கள் இல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை போன்று நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக இந்த ரமலானை விட்டு நான் விடைபெற வேண்டும். இந்த ரமலான் என்னை விட்டு விடைபெறும் பொழுது நான் எந்த பாவமும் இல்லாமல் இந்த ரமலானை கழிக்க வேண்டும். இனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது தௌபாவிற்குண்டான மாதம். அல்லாஹ் சொல்கின்றான், தூபு இலல்லா, தூபு இலல்லா, அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள். தூபு இலல்லா, அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள். அடியானே, நீ வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கலாம், உன் பாவங்கள் பெரிசா இருக்கலாம். தூபு இலல்லாஹி தௌபத்தன் ஜமீஆ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளு. தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீ அல்லாஹ்விடத்தில் அழகிய முறையில பாவ மன்னிப்பு கேளு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். வாழ்க்கையில பாவங்களை விட்டு நாம் விடை பெறுவதற்கு, அதை விட்டு தூரமாகுவதற்கு அரிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமலானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாராலையும் பாவம் செய்யாம இருக்க முடியாது. ஏதாவது ஒரு கட்டத்துல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில பாவங்கள் ஏற்படும். பாவங்கள் ஏற்படாமல் யாராலும் இருக்க முடியாது. குல்லு பனி ஆதமுன் ஹத்தாவுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு பனி ஆதமுன் ஹத்தாவுன், ஒவ்வொரு ஆதமுடைய மனிதனும் பாவம் செய்யக்கூடியவன் தான். அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவங்கள் ஏற்பட்டு இருக்கலாம், அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருக்கலாம். அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா? خير خطائين التوابون خير خطائين التوابون, அவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள். நம்முடைய வாழ்க்கையை, என்னுடைய பாவத்தை நினைச்சு எத்தனை ஆண்டுகள் நான் வருந்திருக்கின்றேன், ரப்புக்கு மாறு செய்திருக்கின்றேனே, அல்லாஹ்விற்கு துரோகம் செய்திருக்கின்றேனே, ரிஸ்க்களித்த அல்லாஹ்விற்கே மாறு செய்திருக்கின்றேனே, படைத்த ரப்புக்கே நான் மாறு செய்திருக்கின்றேனே, கொலாமல் இருந்திருக்கின்றேன், அவன் பேச்சுக்களை மறுத்திருக்கின்றேன், அவன் வேண்டாம் சொன்னது எல்லாம் செய்திருக்கின்றேன், அவனுடைய கோபமான பார்வைகள் இருக்கக்கூடிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன செய்வது? ரப்பை இப்படியே சந்திப்பதா? பாவங்களோடு அவனுக்கு மாறு செய்தவனாக, அவனுக்கு துரோகம் செய்தவனாக, ரப்புக்கே பாவம் செய்தவனாக நான் ரப்பை சந்திப்பதா? அதிலிருந்து வீண்டு வர வேண்டாமா? அதற்காகத்தான் ரமலான். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை பாவங்கள், அல்லாஹ்விற்கு எத்தனை மாற்றமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டாமா? இப்படியே வாழ்ந்து விடலாம் என்று ஆசைப்படுகின்றோமா? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த பாவங்களோடு அல்லாஹ்வை சந்திப்பதல்ல உண்மையான வெற்றி. அல்லாஹ்விடத்தில் நாம் செல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு எந்த மாறு செய்யாதவனாக நான் செல்ல வேண்டும், அல்லாஹ்வுக்கு எந்த துரோகம் செய்யாதவனாக நான் செல்ல வேண்டும். படைத்த ரப்புக்கு, எனக்கு ரிஸ்க் கொடுத்த ரப்புக்கு என்னை அரவணைத்திருக்கின்றான். இத்தனை ஆண்டுகள் என்னை விட்டு வைத்திருக்கின்றான் என்றால் நான் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி யோசித்துக் கொள்ளுங்கள். நான் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் விட்டு வைத்திருக்கின்றான். மரணத்திற்கு பின்னால் பாவ மன்னிப்பு கிடையாது. யோசித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலம்தான் நாம் பாவ மன்னிப்பு செய்வதற்கு, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்கு, திரும்பி செல்வதற்கு அரிய வாய்ப்பு. இதை விட்டு விட்டோம் என்றால் மன்னரைக்கு பின்னால் யாருக்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்க முடியும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே பாவங்களோடு, இதே செயல்பாடுகளோடு அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகின்றோமா? ரப்பு கேட்க மாட்டானா? அடியானே, உனக்கு என்ன நல்லெல்லாம் நான் செய்திருக்கின்றேன், உனக்கு கொஞ்சம் நெஞ்சமா செய்திருக்கின்றேன், உனக்கு அழகிய உருவத்தை கொடுத்தேன், உனக்கு அழகிய தோற்றத்தை கொடுத்தேன், ரிஸ்கை கொடுத்தேன், நல்ல வருமானத்தை கொடுத்தேன், நல்ல வீட்டை கொடுத்தேன், நல்ல குடும்பத்தை கொடுத்தேன், நல்ல மனைவி மக்களை கொடுத்தேன், நல்ல சொத்துக்களை கொடுத்தேன், நல்ல முஹல்லாக்களை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேனே. எனக்காக என்ன செய்திருக்கின்றாய்? உன்னிடத்தில் எனக்காக செய்தாய் என்று என்ன காட்டு இருக்கின்றது? கேட்டால் என்ன சொல்ல முடியும்? பாவங்களை கூட்டி நான் நிப்பாட்ட முடியுமா? ரப்பே, உனக்கு மாறு செய்திருக்கின்றேன் ரப்பே, உனக்கு பாவம் செய்திருக்கின்ற ரப்பே, அல்லாஹ்விடத்தில் பாவங்களை காட்ட முடியுமா? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோமே. ஏன் இந்த வாழ்க்கை, அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய வாழ்க்கை, ரப்புக்கு பிடிக்காத வாழ்க்கையா நான் வாழ்வது? அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையா நான் வாழ்வது? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். என் ரப்பின் பக்கம் திரும்புவோம். யோசித்துக் கொள்ளுங்கள். நான் அல்லாஹ்வை எத்தனை ஆண்டுகள் மறந்து வாழ்ந்திருக்கின்றேன். பாவம் என்று தெரிந்தோம், இது ஒரு பாவம் என்று தெரிந்தோம்,
அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று தெரிந்தோம், அல்லாஹ் இதை விரும்ப மாட்டான் என்று தெரிந்தோம், ரசூல் அதை தடுத்தார்கள் என்று தெரிந்தோம், எத்தனை பாவங்கள் செய்திருக்கின்றோம். உள்ளங்கள் வருத்தப்பட வேண்டாமா? எத்தனை பாவங்கள் செய்திருக்கின்றோம். உள்ளங்கள் அழ வேண்டாமா? ரப்புக்காக மாறு செய்திருக்கின்றோமே, ரப்பை விட்டு விலகி இருந்திருக்கின்றோமே, பாவம் என்று எல்லாம் தெரிந்தும் பாவம் செய்திருக்கின்றோமே. அதற்கு எப்பொழுது தௌபா கேட்க போகின்றோம்? எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் மீண்டும் செல்ல போகின்றோம்? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது ரமலானுடைய மாதம். ரமலானுடைய கடைசி 10 அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்குண்டான 10. அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ்விடத்துல திரும்புவோம். அவன் ஆசைப்படுகின்றான், அவன் நம்மை கண்டிப்பதோ, அவனை நம்முடைய வேதனை செய்வதோ அவனுக்கு ஆசை கிடையாது. அல்லாஹ்விற்கு அவனுக்கு வேதனை செய்வதோ, என்னை தண்டிப்பதோ, என்னை நரகத்தில் போடுவதோ அல்லாஹ்விற்கு ஆசை கிடையாது. அப்படி அல்லாஹ்வுக்கு ஆசை இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருப்பார்களா? இன்னல்லாஹ அஷத்து ஃபர்ஹன், அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? நான் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டால், நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து, ரப்பே என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு மேல் நான் செய்ய மாட்டேன் ரப்பே, இந்த பாவத்திலிருந்து விடைபெற்று நான் வருகிறேன் என்று நான் அல்லாஹ்விடத்தில் திரும்பினால் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பாலைவனத்தில் ஒருவன் ஒட்டகத்தில் சென்று கொண்டிருக்கின்றான். அவனுக்கு உண்டான பொருட்கள், அவனுக்கு உண்டான சாமான்கள் எல்லாத்தையும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றான். சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியான் இடையில ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே தங்குவானா. மரத்துக்கு கீழே தங்கி எந்திரிச்ச உடனே அவனிடத்திலிருந்து அந்த ஒட்டகம் காண போயிடும், தொலைஞ்சு போயிடும். அவன் இங்கும் அங்கும் தேடுவான். அந்த இடத்துல அந்த ஒட்டகம் இல்லைன்னா அவன் மௌத்தா போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவன் அங்கும் இங்கும் தேடி மயக்கமாகி ஒரு மரத்துக்கு கீழே வந்து நிற்பான். மயங்கி அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்ச உடனே அந்த இடத்துல அந்த ஒட்டகம் இருக்கும், அவனுடைய வாகனம் இருக்கும். அவன் சந்தோஷத்துல சொல்லுவானா, நான் தான் ரப்பு, அவன் தான் அல்லாஹ், நான் தான் ரப்பு, அல்லாஹ் தான் அடிமை என்று சொல்வானா. நான் தான் ரப்பு, சந்தோஷத்தில் ஒளறி அவன் சொல்வானா, நான் தான் அல்லாஹ், அவன் தான் என்னுடைய அடிமை என்று சொல்வானா. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இதை விட அதிகமாக சந்தோஷப்படுகின்றான் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால். நான் திரும்பினால் அல்லாஹ்வின் பக்கம், ரப்பின் பக்கம், ரப்பே இத்தனை ஆண்டுகள் இந்த பாவங்களில் இருந்தேன் ரப்பே, இப்பொழுது வேண்டாம் என்று வந்து விட்டேன் ரப்பே, நான் உனக்காக வாழ வேண்டிய ஆசைப்படுகின்றேன் ரப்பே, நீ எப்படி என்னை வாழ வேண்டும் என்று சொன்னாயோ, உன் ரசூல் என்னை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி வாழ நான் ஆசைப்படுகின்றேன் ரப்பே, அந்த வாழ்க்கைக்கு நான் திரும்பி வருகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் இவ்வளவு சந்தோஷப்படுகின்றான். வேதனை செய்வதற்காக அல்லாஹ் இல்லை, அவன் இரக்கமுடையவன், அவன் கருணை உடையவன், நம் மீது அன்பு வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்வானா, அடியானே என்னிடத்தில் நீ பாவம் செய்துவிட்டு என்னிடத்தில் என்னை நம்பி வந்தால் நான் உன்னை மன்னிக்கின்றேன். திரும்ப சொல்வானா, நீ வானம் அளவு ஆதமுடைய மகனே, நீ வானத்துல இருக்க மேகம் அளவு பாவத்தை கொண்டு வர என்னிடத்துல திரும்பி வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்றால் நான் மன்னித்து விடுவேன், நான் மன்னிச்சிடுறேன். ஆதமுடைய மகனே, இந்த பூமி அளவுக்கு நீ பாவங்களை கொண்டு வர, நீ எனக்கு இணை வைக்காம இருக்கனா, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆசையோடு வந்தால், இணை வைக்காமல் இருந்தால் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரன்னு சொல்லல, எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அதை மகஃபிரத்தா மாத்திரன்னா, எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறன்னா. என்ன தவம் செய்தோம் நாம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையிலே மாறுவோமே, இப்படியே வாழ்ந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம், அவனுடைய நாட்டத்தோடு வாழ்வோம், அவனுடைய ஆசைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். மறுமையில் யாரு நமக்கு உதவி செய்ய போகின்றார்? யார் நமக்கு உதவி செய்ய போகின்றார்கள்? யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டாமா? அல்லாஹ் நம்முடைய அரிசில் தங்க வைக்க வேண்டாமா? இப்படியே வாழ்ந்து விட்டு என்ன செய்ய போகின்றோம்? என்ன சாதிக்க போகின்றோம்? இந்த உலக ஆசையில் முழுகி கிடக்கின்றோம் அல்லவா? ஹராம் என்று தெரிகின்றது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று தெரிகின்றது, தெரிந்தும் செய்கின்றோம் அல்லவா? ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த நிலைமை நமக்கு? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வாழ்க்கையா? அதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, தெரியும் அல்லவா நமக்கு அது பாவம் என்று, அது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை என்று தெரியும் அல்லவா? செய்து கொண்டே இருக்கின்றோமே. எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய போகின்றோம்? எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க போகின்றோம்? கேட்க கல்வுக்கு வரவில்லையா? கேட்க கல்வுக்கு ஆசை இல்லையா?
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். அவனிடத்தில் தௌபா செய்யறது அல்லாஹ் ஆசைப்படுறான். அல்லாஹ்விடத்தில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். அது அல்லாஹ் ஆசைப்படக்கூடிய விஷயம். நான் தண்டிக்காமல் இருப்பதற்காக வேண்டியதான் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நியமத்துக்களை செய்யறான். யாராவது சொல்லுவாங்களா, அடியானே நான் 7 வானத்திலிருந்து முதல் வானத்துக்கு வந்து விட்டேன் அடியானே, நான் 7வது வானத்திலிருந்து என்னுடைய அரிசியிலிருந்து முதல் வானத்துக்கு வந்து விட்டேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டாமா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டாமா? என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளேன், நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று சொல்கின்றானே. அப்பொழுதாவது அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமே, அப்பொழுதாவது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கலாமே, அவனிடத்தில் தௌபா செய்யலாமே. ஏன் நம்முடைய உள்ளம் இப்படியே கல்லாக இருக்கின்றது? ரப்பின் மீது ஆசை இல்லாமல், படைத்தவனுடைய இரக்கம் இல்லாமல், அவன் மீது அன்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. எப்பொழுது மாறப்போகின்றோம்? எப்பொழுது மாறப்போகின்றோம்? மரணம் வந்து விட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. எந்த தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மரணத்துக்கு முன்பதாக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் தான் உண்டு. அதற்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் எவ்வளவு ஆசைப்படுறான் தெரியுமா? நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் ஒரு பாவி, நான் அல்லாஹ்விடத்துல போய் கேட்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் பாவம் செய்வானா, பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்பானா, அல்லாஹ் சொல்லுவானா, அலிம அபுதி அன்னலஹு ரப்பன், அலிம அபுதி அன்னலஹு ரப்பன். அவன் விலகி வச்சிருக்கான் நான் இருக்கேன்னு, அதனால தான் என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறான். அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடணுவானா. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதே பாவத்தை செய்வானா. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, அலிம அபுதி அன்னலஹு ரப்பன். என் அடியா விளங்கி வச்சிருக்கான், அவனுக்கு அடியா விளங்கி வச்சிருக்கான், ரப்பு இருக்கான் விளங்கி வச்சிருக்கான். செய்தது நான், என் மேல தவறு இருக்கின்றது, நான் செய்தது பாவங்கள். அல்லாஹ்விடத்தில் செல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அலிமா அபுதி அன்னலஹு ரப்பன். அடியான் விளங்கி வச்சிருக்கான், அன்னலஹு ரப்பன், அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கான்னு விளங்கி வச்சிருக்கான். அதனாலதான் அவன் பாவ மன்னிப்பு கேட்கிறான், பாவத்தை மன்னிச்சிடுறேன். 3வது முடியும் அப்படி நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் பாவங்கள் செய்து செய்து வெறுத்து போய்விடுவீர்கள், ஆனால் ரப்பு உங்களை மன்னிப்பதற்கு வெறுப்பது கிடையாது என்று சொன்னார்கள். எப்பொழுது மாறப் போகின்றோம்? எப்பொழுது திருந்த போகின்றோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானை விட்டு நான் செல்லும் பொழுது, நான் பாவியாக சென்றால், இந்த ரமலானை நான் பாவியாக கழித்தால் என்னை விட நஷ்டவாளி யாரும் இல்லை என்று யோசித்துக் கொள்ளுங்கள். நான் இந்த ரமலானிலிருந்து செல்லும் பொழுது தொழுகையாளியாக செல்லவில்லை என்றால், நல்ல நன்மையுடையவனாக செல்லவில்லை என்றால், பாவங்கள் மன்னிக்கப்படாமல் செல்லவில்லை என்றால், நான் நஷ்டவாளி என்று நபியால் முத்திரையிடப்பட்டவர்கள் நாம் ரஹ்மத்துல் ஆலமீனால் முத்திரையிடப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ரமலானினுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். கையேந்தி 2 ரக்காத் தொழுது கேட்டு பாருங்க அல்லாஹ்விடத்துல. கையேந்தி நில்லுங்க அல்லாஹ்விடத்துல. நீங்கள் அழக்கூடிய 2 சொட்டு தண்ணீரை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். உங்கள் உள்ளத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். வருத்தப்படுங்கள், நான் செய்த பாவத்திற்கு என்று மன்னிக்கிறேன் என்று சொல்கின்றான். வருத்தப்படுங்கள். எவ்வளவு பாவங்கள்! எப்பொழுது மன்னிப்பு கேட்க போகின்றோம்? எப்பொழுது திருந்த போகின்றோம்? வாழ்க்கையில் திருந்தாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க வருத்தப்பட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டால் அந்த கண்ணை நான் நரகத்திற்கு ஹராமாக்கி விட்டேன் என்று சொல்கின்றான். 2 சொட்டு தண்ணி. எதுக்கு அழுவுறோம்? வர படத்தை பார்த்து அழுவுறோம், படத்துல வர சீனை பார்த்து அழுவுறோம், சீரியலை பார்த்து அழுவுறோம், ரோட்ல நடக்குது பார்த்து அழுவுறோம். எப்படிக்கு ஏன் கல்பு அல்லாஹ்விடத்துல பாவத்திற்காக வேண்டி அழ போகின்றது? நான் பாவத்துக்காக எப்ப அழ போறேன்? யாரிடத்துல பாவங்கள் இல்லையா? நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவில்லையா? எவ்வளவு மாறு செய்திருக்கின்றேன்? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் எவ்வளவு செய்திருக்கின்றேன்? அவனை வைத்துக் கொண்டே எங்கேயாவது அல்லாஹ்வை விட்டு விடைபெற்று இருக்கின்றோமா? அல்லாஹ்வுக்கு முன்னாலே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கின்றோமே. அது எல்லாம் எப்பொழுது கரைக்க போகின்றோம்? என் ரப்புக்கு முன்னால் நான் பாவம் செய்திருக்கேன். நீங்க எங்கு செய்தாலும் அல்லாஹ் இருக்கின்றான் அல்லவா? அப்போ அல்லாஹ்வுக்கு முன்னால நான் பாவத்தை செஞ்சிருக்கேன்ல, அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கின்றான். மன்னிப்பதற்காக வேண்டியதான் எப்பொழுது நாம் தௌபா செய்ய போகின்றோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிக்க
நெல்லுங்க போயிட்டு அல்லாஹ் கிட்ட, ரப்பே நான் இந்த வாழ்க்கையை ஆசைப்படல ரப்பே, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் ரப்பே, நான் இந்த வாழ்க்கையை விட்டு விடை பெற்று நான் உன்னோடு இருக்க வேண்டும். நீ எப்படி என்னை பார்க்க ஆசைப்பட்டாயோ, உன் ரசூல் என்னை பார்க்க ஆசைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் வர ஆசைப்படுகின்றேன் ரப்பே. என் கல்வை திருத்து ரப்பே, என் உள்ளங்களை மாற்று ரப்பே. அல்லாஹ்விடத்தில் நின்று பாருங்க, ஏன் கல்வி நிக்கலையா அல்லாஹ்விடத்துல? எவ்வளவு பாவங்களை வச்சிருக்கோம், அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டாமா? ஒண்ணுமில்ல, தனிமையில் இருந்து அல்லாஹ்விடத்துல கையை தூக்கி பாருங்க, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கோம். நாம் செய்த பாவங்களை நினைத்து பாருங்கள், நான் செய்த துரோகங்களை நினைத்து பாருங்கள். சொல்லாமல் இருந்திருக்கின்றேன், காதில் பாங்கில் ஓசை கேட்டு இருக்கின்றது, ஐயால சலா ஐயால சலா, தொழுகைக்கு வாருங்கள் தொழுகைக்கு வாருங்கள் என்று எத்தனையோ முறை கேட்டு இருக்கின்றோம். கல்வி இன்னும் திருந்தவில்லை என்றால், உள்ளம் இன்னும் மாறவில்லை என்றால் எப்பொழுது மாறப்போகின்றோம்? மன்னரையில் போய் மாறப்போகின்றோமா? மஹ்ஷரில் போய் மாறப்போகின்றோமா? அங்கு மாறுவதற்குண்டான நேரம் கிடையாது, அது மாறுவதற்குண்டான இடம் கிடையாது. இந்த இடமும் இந்த நேரமும் தான் நாம் அல்லாஹ்விடத்தில் திரும்புவதற்குண்டான சரியான நேரம். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். என் கல்பு கரைய வேண்டும், என் கல்பு கரைய வேண்டும். நான் செய்த பாவத்திற்காக வேண்டி ரப்பிடத்தில் வருந்தி நிற்க வேண்டும். நான் அடிமை, நான் அல்லாஹ்வின் அடிமை, நான் செய்தது பாவங்கள், அவன் செய்தது பெரிய ரஹ்மத். எனக்கு எவ்வளவு செய்திருக்கின்றான், எண்ணிட முடியுமா? அல்லாஹ்வின் ரஹ்மத்துக்களை சொல்லிடுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை எண்ணிட முடியுமா? எண்ணில் அடங்காத ரஹ்மத்துக்களை கொடுத்து, எதில் அடங்காத ரிசுக்குகளை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, செல்வங்களை கொடுத்து, பாவம் செய்வதற்காக படைத்தானா? பாவம் செய்வதற்காக படைத்தானா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்காகவா கொடுத்தான் இந்த ரிஸ்குகளை? அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்வதற்காக இந்த உடலை கொடுத்திருக்கின்றான். தொழாமல் இருப்பதற்காக இந்த உடல், அல்லாஹ்வின் அச்சம் இல்லாமல் இருப்பதற்காக இந்த உள்ளம், சினிமாக்களை பார்ப்பதற்காக இந்த உள்ளம். எப்பொழுது மாறப்போகின்றோம்? எப்பொழுது திருந்த போகின்றோம்? இப்படியே வாழ்ந்திட வேண்டாம் என்று சொல்கின்றேன், இப்படியே வாழ்ந்திட வேண்டாம் என்று சொல்கின்றேன். மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கதவை ஒரு சஹாபி தட்டுறாங்க, கதவை ஒரு சஹாபி தட்டுறாங்க. வந்த சஹாபி அழ ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு வாலிப சஹாபி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் யா ரசூலுல்லாஹ், பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் யா ரசூலுல்லாஹ், என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டா யா ரசூலுல்லாஹ், அவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படி என்னப்பா பாவம் பண்ணிட்ட, எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்ட? இந்த வானங்களை விட பெரிய பாவத்தை பண்ணிட்டியா? இந்த 7 வானங்களை விட பெரிய பாவத்தை பண்ணிட்டியா? ஆமா யா ரசூலுல்லாஹ், இந்த 7 வானங்களை விட, இந்த 7 வானங்களை விட, அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட என்னுடைய பாவம் பெருசு யா ரசூலுல்லாஹ், அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து நிற்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பா அந்த வானத்தை விட பெரிய பாவமா? சரி, இந்த பூமியோட பெரிய பாவம் பண்ணிட்டியான்னு கேட்கிறாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், இந்த பூமியோட பெரிய பாவத்தை பண்ணிட்டு யா ரசூலுல்லாஹ்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா சொல்லுற? அல்லாஹ்வின் அரிசியோட பெரிய பாவத்தை பண்ணிட்டியா? அல்லாஹ்வின் அரிசியோட பெரிய பாவத்தை பண்ணிட்டியா? ஆமா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் அரிசியோட பெரிய பாவத்தை பண்ணிட்டு யா ரசூலுல்லாஹ்னு சொன்ன உடனே, எப்பா அல்லாஹ்வோட பெரிய பாவத்தை பண்ணிட்டியா? இல்ல யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மிகைத்தவன், நீ செய்த பாவம் பெருசா, நீ செய்த பாவம் பெருசா, அல்லாஹ் பெரியவனான்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னான், அந்த சஹாபி சொன்னாரு, இல்ல யா ரசூலுல்லாஹ், நான் செய்த பாவத்தை விட அல்லாஹ்வே மிகப்பெரியவன், அவனே மிகப்பெரியவன் என்று சொன்னவுடன், அக்பீர் இனியான் தம்பிக்க, உன் பாவம் என்னப்பான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்ன பாவத்தைப்பா செஞ்சுட்ட நீ, உன் பாவம் என்னப்பான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க யோசித்து வைத்துக் கொள்ளுங்கள், என் பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்பதை நீங்கள் இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கு செய்தி சொல்கின்றான். அப்படி என்னப்பா பாவம் பண்ணிட்ட? இல்ல ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நான் ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட பிறகு, அந்த ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட பிறகு, அந்த ஜனாசாவினுடைய குடும்பத்தார் எல்லாரும் சென்ற பிறகு, அந்த ஜனாசாவை தோண்டி எடுத்து, அந்த ஜனாசாவை தோண்டி எடுத்து, அந்த கஃபன் துணி எடுத்து நான் வியாபாரம் செய்வேன் யா ரசூலுல்லாஹ், அந்த கஃபன் துணி எடுத்து நான் வியாபாரம் செய்வேன் யா ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு நாள் ஒரு அன்சாரியினுடைய வீட்டில் ஒரு பெண்மணி மரணித்து விட்டார்கள். அந்த பெண்ணை அந்த குடும்பத்தார்கள் எல்லாரும் வந்து அடக்குனாங்க. அடக்கி விட்ட பிறகு நான் அந்த கஃபன் துணி எடுப்பதற்காக வேண்டி அந்த ஜனாசாவை நோண்டினேன், அந்த குழியை நோண்டினேன். நோண்டி எடுத்த பிறகு அந்த ஜனாசா துணியை எடுத்த உடனே
எனக்கு ஷைத்தான் தவறான சிந்தனையை கொடுத்துட்டான், எனக்கு ஷைத்தான் தவறான சிந்தனையை கொடுத்துட்டான், நான் அந்த பிணத்திடத்தில் தவறாக நடந்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், அந்த தவறாக நடந்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னப்பா இப்படி பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, நரகத்துக்கு நெருக்கமாகி விட்டியப்பான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னவுடன் வருத்தத்தோடு அந்த சஹாபி செல்கின்றார்கள், மலையோரம் செல்கின்றார்கள், சென்று அல்லாஹ்விடத்தில் அழ ஆரம்பிக்கின்றார்கள், அழுது கொண்டே இருக்கின்றார்கள். 40 நாட்களாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அழுது அழுது சொல்கின்றார்கள், அழுது அழுது அவருடைய புருவ முடிகள் எல்லாம் விழுந்து போய்விட்டதாம், அழுது அழுது அவருடைய புருவ முடிகள் எல்லாம் விழுந்து போய்விட்டதாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்குகின்றான், யார் அல்லாஹ்விடத்துக்கு பாவம் செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் திரும்புகின்றார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று சொன்ன வசனம் இறங்குகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வந்து ஓதுறாங்க அந்த ஆயத்தை. அந்த சஹாபி எங்கப்பா, அந்த மனிதர் எங்கப்பா, அந்த வாலிபர் எங்கப்பா என்னத்துல வந்து கேட்டாரே, அவர் எங்கப்பான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை யா ரசூலுல்லாஹ், அவர் அழுது கொண்டே சென்று விட்டார் யா ரசூலுல்லாஹ், அந்த மலையின் ஓரமாக இருக்கிறார் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் நபி அவர்களும் சஹாபாக்களும் செல்கின்றார்கள். நபி அவர்களும் சஹாபாக்களும் செல்கின்றார்கள். சென்று போய் பார்க்கின்றார்கள் அந்த நிலைமை. அந்த வாலிபர்